மேன், என்னென்ன லோக்கல் நினச்சியா? 10,000 ரூபா வேணுமான்னு கேட்குற? எனக்கு 10 கோடி வேணும் ஐயா. தர முடியுமா உன்னால? முடியாது இல்லை. ஃபோனை வைடா ராஸ்கல். சார் 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 சார், ஏன் சார் கோவிச்சிட்டு கார்லேருந்து இப்படி இறங்கி வந்துட்டீங்க? சார், பிஸ்னஸில் நஷ்டம் வர்றது சகஜம்தான் சார். வாங்க சார், பார்த்துக்கலாம். ஓ, எனக்கே நீ பிஸ்னஸ் சொல்லி தர அளவுக்கு நீ பெரிய ஆளாகிட்ட. போயா, போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோ போ. சரிங்க சார், நான் வாங்கிட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கார் எடுத்துட்டு வா போ. நாட்டில் உள்ள அடிமைகளில் 1000-ல் நான் ஒருவன். ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கீங்க போல இருக்கு. இல்லை, நான் இப்படி கோவத்தில் வெளியே வரும்போதெல்லாம் என் பையன் தான் என்னை தேடி வருவான். அதான் கேட்டேன். நீங்கள் யாரு? புதுசாக இருக்கு. இந்த நாட்டில் இருக்க டாப் 10 பணக்காரங்கள் நானும் ஒருத்தன். மை நேம் இஸ் விமல். ஓ, நானும் தான் பணக்காரன். ஆனால் ஐ எம் ஃபார்மர். நாங்கள் தான் பிஸ்னஸ் மேன். எங்களுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? கொடி பிடிச்சி அலையிற கூட்டம் தானே நீங்கள். ஹே மேன், என்ன சிரிக்கிற? இந்த உலகத்திலே பிஸ்னஸ் பண்ணுறவன் தான் புத்திசாலி. நீ ஏதோ சிரிக்கிற. சார், என்ன நீங்க எப்படி பிசினஸ் மேனோ அதே மாதிரி தான் நாங்களும் பொழைக்க தெரியாத பிசினஸ் மேன். ஹே ஷட் அப். எது இந்த நெல் உளுந்து அரிசின்னு வெயில கிடந்து செத்து 500க்கு 100ன்னு சொல்லிட்டு விற்கிற முட்டாள் பிஸ்னஸ் மேன் தான் நீங்கள். சார், அப்போ இந்த முட்டாள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுவீங்களா? நீ என்ன கேள்வி கேட்க போற? சரி கேளு கேளு. சப்போஸ் நான் தோத்துட்டேன்னா உனக்கு 10,000 ரூபா தரையா. ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னா 10 ரூபா தந்தா போதும். 10 ரூபா தந்தா போதும். கேளு கேளு கேளு. கடைசி வார்த்தையில மானம் உண்டு, வார்த்தையில மென்மை உண்டு. அதுக்காக செத்தது தான் பூச்சி. அது என்ன? பூச்சி 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 தானே சொன்ன? பூச்சி தானே சொன்ன? பூச்சி 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 என்ன பூச்சி? பூச்சி பூச்சி என்ன என்ன பூச்சி? பூச்சி 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 பூச்சி. உங்க பேர் என்ன? ராஜ்குமார். இந்தாங்க
நான் தோத்துட்டேன். பிஸ்னஸில் 10 கோடி ரூபா தோத்தேன். இப்போ உங்ககிட்ட 10,000 தோத்துட்டேன். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்காம விட மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்து நான் தானே கேள்வி கேட்கணும். கேட்குறேன். ஜெயிக்காம விட மாட்டேன் உன்னைய. கேளுங்க ஐயா. வேர்ல்டு பிக்கஸ்ட் கண்ட்ரியில் ஒரே கண்ட்ரியில் மட்டும் ஒரு பெரியவர் இருக்கார். அவருக்கு வயசு 102. அவரோட பேர் என்ன? யோசிங்க. நல்லா யோசிச்சு பொறுமையா பதில் சொன்ன போதும். சார் நான் தோத்துட்டேன். 10 ரூபாய். வாவ், ஹே மேன், இந்த 10 ரூபா எனக்கு மேட்டர் இல்லை. உன்னை தோக்கடிச்சேன் பத்தியா? அதான் நான். என்னத்த குடிக்கிறாரு சார்? இது 80 ரூபாய் இருக்கும் சார். ஜஸ்ட் 205. நான் விளைய வைக்கிற நெல்லை மில்லில் கொண்டு திரிச்சு அரிசியா கொண்டு போனாலும் எம்பிட்டு காசு கிடைக்காது சார். புரியுது. என் அப்பவும் ஒரு விவசாயி தான். அதனால நான் எந்த தொழிலும் இழிவாலம் பார்க்கறது இல்லை. நீங்களும் நல்ல பயன்தான். ஆனா உங்ககிட்டயும் ஒரு குறை இருக்கு. தெரியும், மரியாதை இல்லை. தம்பி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க டிரைவரு உங்களோட வயசுல எவ்வளவு பெரியவர். அவரை நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனா உங்களால் ஒரு குடும்பம் இன்னைக்கு வாழ போகுது. நான் முதல்ல சொன்னேன்ல, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்கு. அதுக்காக தான் இதுல விழுந்து சாகலான்னு வந்தேன். ஆனா என்னோட கடனை நீங்க கொடுத்த 10,000 ரூபாய் செக் மூலமா அடைச்சாச்சு. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். ஹலோ சார், ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார். 10 கோடி ரூபாய் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர் சார். சீக்கிரம் ஆபீஸ் வாங்க சார். தேங்க்யூ. ஐயா, செக்க திருப்பி கேட்பானோ? என்ன தம்பி ஒரு கேள்வி கேட்டீங்களே, அதுக்கு என்ன பதில்? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? கார்மெண்ட்ஸ். அப்படின்னா துணி பிசினஸ். அதுக்கு அதான் தம்பி பதில். ஆமா, பட்டு துணி. பட்டு. எவ்வளோ பெரிய பதில எவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. சார், கார் எடுத்துட்டு வந்துட்டேன் சார், போலாமா? போலாண்ணே. நீங்க என்ன சார் அண்ணன்னு? சார்லாம் இல்லை, தம்பினே கூப்பிடுங்க. அண்ணா, உங்களுக்கு இந்த கோட்டு போட்டா ரொம்ப அழகா வேணாம் தம்பி, வேணாம். போடுங்க. வேணாம் தம்பி, வேணாம். சொன்னா போடுங்க. கேட்க மாட்டீங்க. சும்மா போடுங்கண்ணே, அழகா இருக்கும், போடுங்க. ஐயோ, சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி தம்பி, சரி போடுறேன். இந்த கை பாத்தீங்களா எப்படி இருக்கீங்க பாருங்க. நல்லா இருக்கா தம்பி? ராஜா பகவத் மாதிரி இருக்கீங்களா? ஆமா தம்பி, உண்மையிலே நல்லா இருக்கு.